நண்பர்களே வணக்கம். சமுதாயத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்த்தவருங்க சுவாமி விவேகானந்தர். அதுவும் ஏழைகள், எளியோர், நலிந்தோர், நசுக்கப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், அவங்க மேலே தாங்க அவருடைய பார்வை இருந்தது. அவரை மாதிரி ஏழைகள் மீது இறக்கப்பட்டவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் கார்ல் மார்க்ஸ் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஃபீல் மை சில்ட்ரன் ஃபீல். மனிதர்களே இறக்கப்பட வேண்டும் இந்த ஏழைகளுக்காக. நீங்கள் எவ்வளோ தூரம் இறக்கப்படணும் தெரியுமா? டில் யுவர் ஹார்ட் பிரேக்ஸ். உங்கள் நெஞ்சம் உடையும் வரை நீங்கள் இறக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாருங்க விவேகானந்த சுவாமி. அதுக்கு மேலே ஒன்று சொல்கிறாரு, அமெரிக்கர்கள் அடிமை வியாபாரம் நல்லா பண்ணாங்கங்க. அந்த அடிமை வியாபாரத்தை அவங்க நியாயப்படுத்தினாங்க. இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து நாங்கள் கொண்டு வந்த இந்த மனிதர்கள், அடிமைகள், இவங்க இதுக்குத்தான் லாயக்கு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க டிஎன்ஏல எழுதியிருக்கு. பரம்பரை பரம்பரையாக வேலை செய்வதற்காகவே பிறந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏயை கையில் எடுத்து அதை நியாயப்படுத்தினார்கள். அந்த காலத்தில் நம்ம ஊரில் கூட செல்வந்தர்கள் ஒரு சாரார இந்த மாதிரி அடிமைகள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. அவங்களுடைய உழைப்பை அப்படியே சுரண்டி அவங்க எடுத்தாங்க. அப்படின்றத சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கூட இந்த டிஎன்ஏ என்ற ஆயுதத்தை அமெரிக்கர்கள் கையில் எடுக்கும்போது அதை கடன் வாங்கி இவங்க கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஊர்லையும் ஏழை எளிய மக்களை நசுக்கும் போது அவர்கள் இதைத்தான் நியாயப்படுத்தினார்கள். அவர் வார்த்தையில் சொல்கிறதுனாக்கா, தே கல்ட் அவுட் from the crude ideas of hereditary transmission and other gibberish from the western world. மேற்கத்திய நாடுகளில் இருந்து இதை கடன் வாங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனம் விரும்பி சொல்கிறாரு, இந்த பாரத தேசத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? மனிதனும் தெய்வமும் வெவ்வேறு அல்ல. they are the same. மனிதன் தெய்வீகமானவன். we are all children of immortal bliss. ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். கடவுள் நம்மகிட்ட இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் மட்டும் மனிதன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும். இந்த கருத்தை, இந்த தத்துவத்தை நம்ம பள்ளியிலும் கல்லூரியிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லி தன்னம்பிக்கை உடையவர்களாக நாம் அவர்களை மாற்ற வேண்டும். Each soul is potentially divine. You are God. A perfect man is God. யாரு பெர்ஃபெக்ட் ஆகிறானோ, பூரணத்துவத்தை அடைகிறானோ அவன் கடவுள். நீ கடவுளாக உனக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நமது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுத்தா இந்த கஞ்சா கலாச்சாரம், குடிப்பழக்கம், இதிலிருந்து அவங்கெல்லாம் மீண்டு வந்துடுவாங்க. தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். வணக்கம்.